வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பையன் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு வந்து ஒரு வேலை வேணும். என்ன மாதிரி வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு பெரியவரை பார்க்க போயிருக்காரு. பெரியவர் பார்க்க போயிட்டு அவர் பெரியவர் வந்து கேட்டிருக்காரு, நான் வந்து படித்து முடிச்சுட்டேன், வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஆனால் எந்த மாதிரி வேலைக்கு போகிறது, எந்த மாதிரி கம்பெனிக்கு போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பெரியவர் சொல்கிறாரு, ஓகேப்பா நான் வந்து சொல்கிறேன், உனக்கு வந்து அந்த ஐடியா பிடிக்குதா நீ பாரு அப்படின்னு சொன்னதுக்கு இவர் ஓகே சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, கவர்மெண்ட் ஜாப் போனேன் அப்படின்னா உனக்கு வந்து உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முதலே உன்னால் தீர்மானிக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஒரு 40 வருஷம் நீ வேலை செய்வ. நீ 40 வருஷம் வேலை செய்யும்போது உன்னோட ப்ரொமோஷன் எங்கே இருக்குது, உனக்கு எப்போ வந்து நீ எப்போ எக்ஸாம் எழுதணும், எப்போ நீ ப்ரொமோட் ஆகணும், நீ எப்போ ரிட்டையர் ஆக போகிற, உனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், எல்லாமே உனக்கு முதலே தெரிஞ்சிடும். உனக்கு எவ்வளோ சம்பளம் வரப்போகுது, எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வரும்போது ரஃபாக உனக்கு எல்லாமே பிளான் பண்ணி உன்னோட லைஃப் வந்து நீட்டாக நீ பிளான் பண்ணிடுவேன். மல்டிநேஷ்னல் கம்பெனியில் எம்என்சியில் அந்த மாதிரி எம்என்சியில் ஜாயின் பண்ணினா என்ன ஆகும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நீ நினச்சதோட உனக்கு அதிகமாக சேலரி கொடுத்து ஆனால் உனக்கு சக்கையாக புழிஞ்சிருவாங்க. உனக்கிட்ட எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்குவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகலான்னு உனக்கு ரொம்ப வந்து வெக்ஸ் ஆயிடுவேன், உனக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 3ஆவதாக ஒரு கம்பெனி இருக்குது, அதுதான் வந்து ப்ரைவேட் கம்பெனி. அந்த ப்ரைவேட் கம்பெனி அதுவும் நீ வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து ரொம்ப கம்மியான சேலரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை வந்து ரொம்ப ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. இதை பண்ண அதை பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நல்லா பண்ணினா இன்னும் அது பெட்டராகும்னு சொல்லிட்டு உன்னை வந்து மெருகேற்றிட்டே இருப்பாங்க. அதுவும் உனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நீ சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு நோட் புக் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன், நீ நோட் புக் தயாரிக்கணுங்கிற கம்பெனிலே போய் வேலை செஞ்சு 10 வருஷம் நீ வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உன்னோட திறமையை காமிச்சு உன்னோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீ வந்து உன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா உனக்கு நல்ல அனுபவம் ஆயிரும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீ உன்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். நீ கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க வந்து முன்னேற முடியுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீ கொண்டு வந்து விடும்போது நீ வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து நீ அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவ அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறது எப்படி அப்படின்னா நீ வந்து சீக்கிரமாக வந்து உன்னோட வாழ்நாளில் ஓகே நான் இன்றைக்கி தான் செத்து போகிறேன் அப்படின்னு குறிக்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்கும். டேட் ஆஃப் டெத்தை முதலே தெரிஞ்சுக்கலாம். ஓகே நம்ம இந்த வாழ்க்கை இப்படி தான் வாழ போகிறோம், இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் வரும், இவ்வளோ ரிட்டைர்மெண்ட் காசு வரும், செட்டில் போகிறோம், எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே நம்ம இவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தெரிகிற மாதிரியான ஒரு ஜாபு. எம்எல்சி கம்பெனி வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ஆனால் சக்கையாக புழிஞ்சிருவாங்க. நீ எவ்வளோ ட்ரெயின் ஆகி எப்படி நீ 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன ஆக போகிறேனே உனக்கு தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரைவேட் ஜாப் மட்டும்தான் உன்னை வந்து ஒரு மெருகேற்றி உன்னை மனுஷனாக்கி உன்னை ஷேப் பண்ணி உன்னை வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து உன்னை கற்றுக் கொடுத்து உனக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ப்ரைவேட் கம்பெனி உனக்கு வந்து கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீ வந்து ஒரு 10 வருஷம் பொறுத்துக்கிட்ட அப்படின்னா நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஓகேயா?